ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு பெரிய மூவ் எதிர்பார்த்தேன். பட் பெருசாக இல்லை. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 120 130 பாயிண்ட் ஒரு சைடு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆச்சு. பட் அது கட் பண்ணியிருந்தா அகெயின் அந்த 25,200 கிட்ட ரொம்ப நேரம் ஒரு ஈஓடி வரையும் இருந்திருந்தால் கூட நாளைக்கு மேபி ஒரு புஷ் கொடுத்து மேலே போயிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். பட் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் இறங்கி இல்லை நான் இங்கே தான் ரவுண்ட் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டோடைய பிஹேவியர் இன்றைக்கி இருந்தது. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு நிஃப்டியோட ஸ்ட்ராடல் ஒரு 146 பாயிண்ட் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு, விச் இஸ் லோ அப்படின்னு தான் சொல்லணும். பட் லாஸ்ட் டைமும் இதே 140 பாயிண்ட் தான் இருந்தது. பட் மார்க்கெட்டோட மூவ் ரொம்ப வால்டைலாக இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ பார்க்கலாம். பட் நாளைக்கு ரேஞ்ச் 24,900க்கும் 25,300க்கும் நடுவில் இருக்க வாய்ப்பு. இப்போது யூஎஸில் சிபிஐ டேட்டா வந்திருக்கு, விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபியூச்சர்ஸ் அங்கே பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக ஏறிக்கிட்டு இருக்குது. இது 6 மணிக்கு இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வந்த நியூஸு. ஸோ அகைன் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் ஒரு மாதிரி கொஞ்சம் அப் ஆகிடுச்சு. பெருசாக பெட் பண்ண ப்ரீமியமும் இல்லை, மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பெரிய மூவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு லாஸ்ட்டு 3-4 நாள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பையர்ஸ் நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீமியம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெருசாக ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் இன்றைக்கி எண்ட் ஆஃப் டேயில் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா 71 ஸ்டாக் லாங்காக இருந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் 112 ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருந்திருக்கு. கண்டினியூஸாக லாஸ்ட் 2 டேஸாக ஷார்ட்டோட கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் மேபி ஸ்லோவராக இருந்தாலும் எந்த சைடு அது டிசைட் பண்ணுது அப்படின்றது இன்னும் அதுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் ப்ராடர் மார்க்கெட்டில் இன்றைக்கி செல்லிங் அதிகமாக பார்க்க முடிஞ்சது. மேபி அதோட கவுண்ட்டு கூட இங்கே அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் டே ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பேங்க் நிஃப்டி ஒரு மாதிரி செல்லிங்லேயே இருந்தது. அதுதான் மார்க்கெட் ஆக்சுவலாக பிடிச்சி இழுத்து விட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்க்கும்போது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆஃப் த டே ஒரு அரை மணி நேரத்திலே அதோட ப்ரீமியம் 140ன்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. 175 ரூபா அந்த ப்ரீமியம் 40 ரூபா மொதல் ஒரு அரை மணி நேரத்திலே வந்துருச்சு. ஸோ அகெயின் அது என்ன நினச்சதுன்னு தெரியல. மார்க்கெட் ஒரு சைடு மார்க்கெட் ஏறவே அகெயின் அது ஒரு 171 வரைக்கும் வந்துட்டு அகெயின் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஒரு 148 ப்ரீமியம் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு வச்சிருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி மூவ் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆப்ஷன் செயினை பார்த்தோம் அப்படின்னா கண்ட மேனிக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு விளையாடுறாங்கங்க. உண்மையாகவே காலையிலே 9:18க்கு 2 சைடும் 40 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் எங்கும் போகாது அர்த்தம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி கேம் இருந்தது. 25 100 150 200லாம் நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்திலே வந்துருச்சு. அப்போவே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் பெருசாலாம் போகாது, ஓகேங்களா? இருந்தோம் மார்க்கெட் 25 100 கால் ஆப்ஷனில் ஹெவி கால் செல்லிங் இருந்தது காலையில். பட் மார்க்கெட் மூவ் ஆகவே அந்த ஹெவி செல்லிங் குவான்டிட்டி எல்லாமே நெகட்டிவ் போயிட்டு அகெயின் பாசிட்டிவ் வந்திருக்கு. 25 100ல் அர்த்த மணி வச்சிருக்கு. 146 பாயிண்ட் 148 பாயிண்ட்டு மேலே கீழே ஒரு ரேஞ்ச் இருக்கலாம். ஸ்கியூ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 50 பாயிண்ட் வரையும் ஒரு மாதிரி சாலிடாக இருக்குங்க. பெருசாக பயம் இல்லை. அதுக்கப்புறம் போக 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 பயமாக இருக்குது. கீழே நெக்ஸ்ட் 50 பாயிண்ட் போனால் கூட பயம் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் பார்க்கலாம், நாளைக்கு ஒரு சின்ன ஒரு வால்டெல்லி கூட மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். டெஸ்பைட் அது எக்ஸ்பைரியாக இருந்தால் கூட. ஏன்னா எக்ஸ்பைரியில் தான் இப்போ மூவே வருது. லாஸ்ட் நிஃப்டி எக்ஸ்பைரி எடுங்களேன், அப்போவே உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 150 160 பாயிண்ட் போயிட்டு அகைன் இறங்குச்சு. ஸோ அந்த மாதிரி மூவ் கூட நாளைக்கும் மேபி எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்தது. இப்போது சிபிஐ டேட்டா வந்திருக்கு யூஎஸில். ஸோ அதனால் ஒரு 50-55 பாயிண்ட் வரையும் ஏறிட்டு இப்போ 49 பாயிண்ட்டுன்னு இருக்குது. பார்க்கலாங்க எப்படி இது கண்டினியூ ஆகி முடியும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அண்ட் ஏன் மார்க்கெட் ஸ்லோவாக இருக்குது, இது நிறைய பேர் நீங்கள் பார்க்கணுங்க. லாஸ்ட்டு 4 நாளாக பாருங்கள், மார்க்கெட்டில் எஃப்ஐஏயோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பெருசாக இல்லை, ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 கோடி 750 கோடி நெகட்டிவ், ஒரு 2400 கோடி. அன்றைக்கி நீங்கள் போய் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் ஏறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 500 கோடி ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் பெருசாக கேம் இருக்காது, ஓகேங்களா? ஸோ நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் பெரிய அளவு கவுண்ட் இல்லை அப்படின்னா. நேற்று 560 கோடிக்கு தான் க்ரீனில் இருக்குது. பெரிய அளவு பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த நாள் கேமை பிளான் பண்ணல அப்படின்றது மார்க்கெட் இன்றைக்கி சொல்லாமல் சொல்லிடுச்சு. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக மார்க்கெட் முடிச்சிருக்கு. பெருசாக லாங் அந்த சைடும் போல் கீழேயும் விழலை. என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது கிளியராக தெரியல. சின்ஸ் கேஷ் மார்க்கெட்டில் 2 பேருமே கேஷ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் இல்லைனா மார்க்கெட் ஸ்லோவராக இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் பெருசாக
மூவ் வந்து மார்க்கெட் காட்டும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா கண்டினியூஸாக இந்தியா விக்ஸ் கம்மியாகிட்டு இன்றைக்கி 13.6 கிட்டலாம் வந்துருச்சு. ஸோ ப்ரீமியம் இதுக்கப்புறம் இருக்காது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸை பெருசாக செல் பண்ண பயப்படுவாங்க கால் சைடில். அப்படின்னும் போது மார்க்கெட் ஈஸியாக வந்து ட்ராவல் ஆகிட்டு போகலாம். மேபி அடுத்த வாரம் கூட அந்த ஒரு எதிர்பார்க்குற மூவ் வந்து இருக்கலாம் அப்படின்றது தான் தோணுது. நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மொதல் விஷயம், செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2.5% வந்து இறங்கியிருக்கு, விச் இஸ் குட் அப்படின்னு தான் சொல்லணும். டெய்லி வந்து அதோட பாயிண்ட் இறங்கிட்டு இருக்குது அப்படின்னாலே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நல்லதுங்க. ஓகேவா? ஏன்னா பையருக்கும் வியூ தெரியாது, செல்லருக்கும் வியூ தெரியாது. இதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீமியம் ஸ்ட்ரிங்க் ஆகுது, சுருங்குது. ஸோ அதனால் செல்லர் வந்து ப்ராஃபிட் எடுப்பாங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு செல்லர் செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி கூட கால் சைடில் ஒரு மூவ் கொடுத்தது, அப்போயுமே செல்லர்ஸ் கண்டிப்பாக பயந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. நிஃப்டி ஸ்ட்ராடல் 146 பாயிண்ட்டுக்கும் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 965 பாயிண்ட்டும் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. அப்போ மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வால்டலிட்டி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் இருக்கும். வால்டலாக வந்து ரேஞ்ச் இருக்கும். ஸ்கியூ வந்து அகைன் வால்டலிட்டியாக தாங்க இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு 100 பாயிண்ட் உடச்சா கூட மார்க்கெட் வேகமாக ட்ரெண்டாக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் அது எப்போ உடையுது அப்படின்னு சொல்லிட்டு கூட. அண்ட் டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஹை அண்ட் லோஸு லாஸ்ட் 4 நாளாகவே ஒரே இடம் தான் மார்க்கெட் இருக்குது. அது வேகமாக உடையணும். ஸோ எந்த ஒரு நியூஸ் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. ஸோ அப்படி தேவைப்படுற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு சைடு வந்து ட்ரெண்ட் ஆகலாம். பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட எடுத்துக்கங்க. லாஸ்ட் 3 டேஸாக அதே தான் அது கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ உடையவே மாட்டுது. அது உடச்சா கூட மேபி வந்து ஒரு சிக்னல் மாதிரி கூட தெரியலாம். பட் அதுவுமே வந்து ஒரு க்ளூ வந்து கொடுக்க மாட்டுது. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்திருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட் ஏறி இருக்குது. ஆப்வியஸாக நிஃப்டியில் லாங் இருக்க தாங்க செய்யுது. புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக தான் இருக்குது. இன்றைக்கி கேரி ஃபார்வர்ட் பண்ணது கூட மார்க்கெட் அகைன் அந்த 25,200 கூட வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். அண்ட் பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு ஒரு 0.25%. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கியிருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஃப்ளாட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு மாதிரி லாங் அன்வைண்டிங் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மிட் கேப் நிஃப்டி அதே தான், மார்க்கெட்டு இறங்கியிருக்கு ஸ்லைட்டாக, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கோடெல்லாம் அழிச்சிட்டு மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு. மிட் கேப் நிஃப்டி பெருசாக வந்து நம்ப வேணாம். அது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பிசிஆர் பொறுத்த மட்டும் நிஃப்டி அதே தான் பாயிண்ட் ஹோல்ட் பண்ணுது. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் இறங்கியிருக்கு. அண்ட் மிட் கேப் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு மாதிரி ஜம்பிள்டாக மாறி வேல்யூஸ் கொடுத்துட்ருக்கோம். பட் மார்க்கெட்டில் இந்த ஒரு கன்சாலிடேஷனில் கண்டிப்பாக புட் செல்லிங் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஃப்ளாட்லேருந்து இப்போ க்ரீனுக்கு வந்துருச்சு சின்னதாக. பார்க்கலாம். யூஎஸோடைய அந்த சிபிஐ டேட்டா வந்திருக்கு, விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்க்கலாம் அங்கே மார்க்கெட் எப்படி இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு. எனக்கு மேலே போகும் அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. பட் எப்போ போகும் அப்படின்றது மட்டும்தான் தெரிய மாட்டேது. ஏன்னா டெய்லி நான் இதை வந்து சொல்கிறேன்னா கண்டிப்பாக உங்கள் பார்க்குறவங்களுக்கு கூட என்னடா இவன் சொல்கிறான் நடக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி. இல்லை மார்க்கெட்டு அந்த மாதிரி பண்ணுது. ஓகேங்களா? வேறு எதுவும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஒன்றும் ஜோசியக்காரன் கிடையாது. கரெக்டுங்களா? பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் ப்ரிடிக்டிங், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் ஓகே இங்கே போகுன்ட்டு. அது 100% நடக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அதுதான். பட் ஓஏ வச்சு விளையாடுறானுங்க, நல்லா விளையாடுறானுங்க. பட் இது செல்லர்ஸ்க்கான டைம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். பட் என்ன அப்படின்னா ஒரு ரேஞ்சில் நீங்கள் தாராளமாக ஒரு அயன் ஃப்ளையை நீங்கள் திங்கக்கிழமெல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கெலாம் ஒரு பணம் கொட்டியிருக்கும். அந்த மாதிரி தான் இருந்திருக்கு கேம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ டோட்டல் கன்க்ளூஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தாங்க இருக்குது. ஸோ விக்ஸ் வந்து கீப்பான் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு வர்றது வந்து நல்ல விஷயமாக எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்ட்ராங் கன்சாலிடேஷனும் இது தான் சொல்லுது. அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷுக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. பட் இட்ஸ் நீட் நியூஸ் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாங்க. பட் நாளைக்கு மேபி ஒரு ஃப்ளாட் டு கன்சாலிடேஷனாக தான் இருக்க வாய்ப்பு. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க விஷயம் தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.